திருநாவுக்கரசு பெருமானா அல்லது திருஞான சம்பந்த மூர்த்திகளா? யார் முதலில் இறைநிலையை எழுதினார்கள்? இந்த பூமியை விட்டு இந்த உடலை விடுத்து இந்த உயர்நிலை, அது என்ன நிலை என்று அவர்களுக்கும் அந்த பெருமானுக்கும் தான் தெரியும். அவர்கள் நாயன்மார்கள் எல்லாம் எந்தெந்த நிலையை எழுதினார்கள் என்பது. யார் முன்னதாக இந்த உலகை விட்டு பிரிந்தார்கள் என்று இது பலருக்கு வினா தோன்றி இருக்கலாம். அதை பற்றி சிந்திக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஒரு விடை நான் ஆய்வு செய்ய போனால், அங்கே நல்லூர் பெருமணத்திலே வைகாசி மூலத்திலே ஞான சம்பந்த பெருமான் அந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று தொடங்கி உலகோருக்கு பொதுவாக நமச்சிவாய மந்திரத்தை வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது என்று உபதேசித்து விட்டு அங்கே இணைகிறார். அப்பொழுது அங்கே சாத்தமங்கையிலிருந்து நீலநக்கர் அங்கே சென்றிருக்கிறார். அங்கே திருப்புகழூரிலிருந்து எங்கே இறுதியிலே நாவரசர் பெருமான் பணி செய்து கொண்டிருந்தாரோ அந்த திருப்புகழிலிருந்து முருகநாயனார் அங்கே சென்றிருக்கிறார். நல்லூர் பெருமணத்திற்கு சீர்காழிக்கு செல்கிறார்கள். திருமணம் என்று அறிந்தவுடன் அங்கே சேர்ந்து போய் நீலநக்கர் தான் நடத்தி வைக்கிறார். ஆக நாவுக்கரசர் அப்பொழுது இருந்திருந்தால் இவர்களோடு சேர்ந்த அந்த திருமணத்தை காண்பதோடு, ஞானசமுந்தர திருமணத்தை காண்பதோடு ஒரு பெரிய பாக்கியம் இருக்கிறதா, அவர் போயிருப்பார் இல்லையா? போகலை. ஆக அதற்கு முந்தைய வருடம், அதாவது முந்தைய மாதம் சித்திரை சதயத்திலே அங்கே ஐக்கியமாக இருக்கலாம் திருப்பூரிலே, அல்லது அதற்கு முதல் வருடம் ஐக்கியமாக இருக்கலாம். இப்படி ஒரு தீர்வு, இப்படி ஒரு ஆராய்ச்சி. கோமல் சேகர் விடைபெறுகிறேன். வணக்கம்.